சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எஃபெக்ட் உங்களுக்கு வந்து சேரும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன கார் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடிக்கு இது பார்த்தீங்களா, எஸ் நம்ம 3XO தான் எடுத்து வந்திருக்கோம். இன்னொரு விஷயம், நமக்கு புதுசாக வர யாருமே நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எஃபெக்ட் உங்களுக்கு டேரெக்டாக வந்து சேரும். உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல், ஓகேங்களா? இன்னொரு விஷயம் காய்ஸ், நம்ம இந்த வண்டியை வந்து இப்போது டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? வண்டியோட ராவான எக்ஸ்பீரியன்ஸ் நான் இப்போ தரேன். ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே, நெகட்டிவாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே அதில் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ஓரளவுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே காய்ஸ், நம்ம வண்டிக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம இந்த வண்டிக்கு கம்பேர் பண்ணி ஒரு ஸ்கோலா கைலாக்கோட வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவும் போய் பாருங்கள், ஓகேங்களா? அந்த வீடியோ வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் அதையும் பாருங்கள். உங்களுக்கு எந்த வண்டி இதில் வந்து கம்பேர் பண்ணி நல்லாயிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே காய்ஸ், நம்ம வண்டிக்குள்ளே வந்துட்டோம். நான் இப்போ வண்டி வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கைஸ், ரொம்ப முக்கியமானது, டிரைவிங்கில் சீட் பெல்ட் நம்ம போட்டே ஆகணும். இது நிறைய பேர் பண்ண மாட்டீங்க. சீட் பெல்ட்டுன்றது நமக்கு தான் சேஃப்டியான விஷயம். இன்னொரு விஷயம், சீட் பெல்ட் போட்டால் தான் ஏர் பேக் ஓப்பன் ஆகுன்ற விஷயமே நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுவும் ஒரு வீடியோவை போடுறேன் கூடிய சீக்கிரத்தில். ஓகே கைஸ், நம்ம வண்டி இப்போ மூவ் பண்ணலாம். வண்டியோட ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நான் இப்போ சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு, ஓகேங்களா? வண்டியில் ஓரளவுக்கு டார்க் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது கைஸ். ஒன்றும் அந்தளவுக்கு ஸ்போர்ட்ஸ் மாடல் அந்தளவுக்கு இல்லை, பட் ஓரளவுக்கு டார்க் வந்து சும்மா அழுத்தணும்னாவே ஒரு அளவுக்கு ஏறுது, சல்லுன்னு ஏறுது. இந்த லாக் ஆகுறது, இந்த டக்குன்னு ஏறிட்டோமோ அப்படின்லாம் யோசிக்கலாம் விடுறதில்ல, உடனே அந்த மாதிரி ஏறி அடிச்சிருது உங்களுக்கு. அது மாதிரி ஏசி வென்ட்ஸுமே வந்து ஓரளவுக்கு குரோம் ஃபினிஷில் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அந்த வெண்ட்டும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, இந்த வெண்ட்டும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், தனித்தனியாக, அதாவது டிரைவர் சீட்டுக்கு தனியாக, கோ டிரைவர் சீட்டுக்கு தனியாக ஏசி வந்து ரெண்டு வெண்ட்டுமே தனித்தனியாக கிளைமேட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே டியூவல் இருக்குது பார்த்தீங்களா, டியூவல்னால் ரெண்டு சைடுமே சேமாக வச்சுக்கலாம். மேபி லெஃப்ட்டில் வந்து 18 மட்டும் வேணும் அப்படின்னா 18 மட்டும் வச்சுக்கலாம். இல்லை கூட வேணும்னா கூட மட்டும் பண்ணலாம். அங்கே பாருங்க, நான் பண்ணுறேன். இப்போ 19 இருக்குது. அதாவது இந்த ஏசியில் மட்டும் இப்போ 19 வரும். அதாவது கூலிங் ஓரளவுக்கு டீசெண்டாக வரும். இப்போ இந்த ஏசியில் லோ வச்சுருக்கேன், அதாவது 17க்கு கீழே வச்சுருக்கேன், ஓகேங்களா? இப்போ வந்து 17 வச்சுருக்கேன். ஸோ இந்த ஏசி ஓரளவுக்கு சில்லுன்னு இருக்கும், இந்த ஏசி நார்மலாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு லாங் டிரைவ் போகிறீங்க, இங்கே ஒரு வயசானவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு 22, 23 செட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கூலிங்கு. இன்னொரு விஷயம், வண்டியில் கூலிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு நீங்களும் லைனில் தான் இருந்தீங்க. ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் ஏசி போட்டேன், ஓரளவுக்கு கேபின் ஓரளவுக்கு சில்லுன்னு ஆயிடுச்சு எனக்கு. அது மாதிரி கைஸ், வண்டியோட கம்ஃபர்ட் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்லலாம் வார்த்தை கிடையாது, வேறு லெவலில் இருக்குது. அது மாதிரி சின்ன சின்ன சவுண்டாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷன் சவுண்டாக இருக்கட்டும், சீட் பெல்ட் போடல, அந்த மாதிரி சின்ன சின்ன சவுண்டாக இருக்கட்டுமே, வண்டியில் வந்து ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர் சவுண்டும் சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் இண்டிகேட்டர் சவுண்டு மூணு வெரைட்டி 3 சவுண்ட் இருக்குது. அது மாதிரி ஹாரனும் சூப்பராக இருக்குது. அதாவது வண்டி வெளியே நடக்கிற விஷயம் வந்து வண்டிக்குள்ளே கேபின்குள்ளே சத்தம் நாய்ஸே வரல, அந்த சுத்தமாக அது வண்டியோட கேபின் நாய்ஸ் மட்டும்தான் இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து சீட் கம்ஃபர்டபுள், சும்மாலாம் சொல்லக்கூடாது கைஸ், வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்குது சீட் கம்ஃபர்டபுள். சும்மா உட்காந்து ஓட்டுறதுக்கு அப்படிதான் ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வருது. ஓகே, எடுத்தான் போகலாம்டா அப்படி. சும்மா ஒரு 200-300 கிலோமீட்டர்ஸ் வந்து சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் அடிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குன்னு வைங்களேன். இன்னொரு விஷயம், வண்டியில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த வண்டி வந்து மிட் வேரியன்ட்டு, நான் இப்போ எடுத்து வந்திருக்க வண்டி. இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட வண்டி தான் அது. இந்த வண்டி மிட் வேரியன்ட்டு. இந்த வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோலு ஏகப்பட்ட ஆப்ஷன் வச்சுருக்காங்க கைஸ். அது வந்து எப்படி சொல்கிறது, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, அது மாதிரி ஸ்டேரிங்க்கு கம்ஃபர்ட் ஸ்டேரிங்கு, இந்த மாதிரி 2-3. அதாவது ஸ்போர்ட்ஸ் மோட்ல போட்டீங்கன்னா ஸ்டேரிங் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுது, கம்ஃபர்ட்ல போட்டால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்டேரிங்கு. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த வண்டியில். இன்னொரு விஷயம் வந்து, வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து சொல்கிறதுக்குலாம் இல்லை. அதாவது இப்போ ஒரு பம்பில் விட்றேன், ஸ்பீட் பம்பில் வண்டி அந்த ஏறி இறங்குற ஒரு ஃபீலே தெரியாது, கரெக்டாக இருக்கும். அதாவது வேகமாக விட்டோம் அப்படின்னா கூட அந்த ஒரு சின்ன நாய்ஸ் அப்படி தான் இருக்கும். இன்னொரு விஷயம் கைஸ், வண்டி வந்து மைலேஜ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, ரொம்ப கொடுக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு 13 ஒரு 14 ரேஞ்ச் கொடுக்குது. அதாவது லோக்கல்ல ஒரு பைபாஸ் எடுத்தா கூட ஒரு 15 கிட்ட கொடுக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில கைஸ். அது மாதிரி
இன்னொரு வியூ இந்த ஸ்டேரிங் வியூ பாருங்க. பேனட் நல்லாவே தெரியுது. நான் உட்காந்துருக்க சீட் வந்து அட்ஜஸ்டபிள் சீட்டு தான். அதுவும் மேலே கீழே ரைட்டு லெஃப்ட் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, ரைட் லெஃப்ட் டைம் பாருங்க. அதாவது ஹைட்டும் இது பண்ணிட்டு நம்ம பின்னாடி பேக் சைட்லையும் ஃப்ரண்ட் சைட்லையும் சாச்சிக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து இந்த வண்டி வந்து 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கைஸ். அதாவது 6 ஸ்பீட் மீன்ஸ் டாப்பே 6 தான். அதாவது ரிவர்ஸோட சேர்த்து 7. ஓகேங்களா? ரிவர்ஸ் கியர் வந்து அந்த வென்டோ ஜெர்மன் மாடல்ல வர மாதிரியே கொடுத்துருக்காங்க பாருங்க. தெரியுதுங்களா? அதாவது இப்படி இழுத்து போட்டோம்னா ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் கியர், இழுத்து ஃபர்ஸ்ட் கியர் போட்டீங்கன்னா ரிவர்ஸ் விடுவோம். இன்னொரு விஷயம் வந்து காரோட என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து அட்டகாசமா இருக்கு கைஸ். பாட்டெல்லாம் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா பிரிச்சு மேயுது. சவுண்ட்லாம் வேற லெவல்ல இருக்கு. இப்போ பாருங்க, லைட்டா ஒரு சவுண்ட் மட்டும் அடிச்சு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு கேட்டிங்களா? சும்மா சூப்பரா கைஸ். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ஸ்டியரிங்லேயே வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் கட் பண்ணுறது, கால் பண்ணுறது, வால்யூம் அட்ஜஸ்டபிள், அது மாதிரி சாங் மாற்றுறது, அதாவது வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. அது இல்லாமல் இதுலேயே இன்பில்ட்டா ஒரு 10 வாய்ஸ் அசிஸ்டன்ட் 20 வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ஏதுன்னு அது எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் நான் அது வரைக்கும் பார்த்ததா தான். அது மாதிரி நமக்கு ஏசியோட, அதாவது நம்ம ரைட் சைடில் என்ன வச்சிருக்கோம், லெஃப்ட் சைடில் என்ன வச்சிருக்கோன்றதே நம்ம டிஸ்பிளேல காட்டிடும். இதுல வந்து ஓரளவுக்கு இதுல வந்து வண்டி எடுக்கிறப்பே ஒருத்தவங்களோட மொபைல் வந்து நீங்க வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க யார்கிட்ட ஒரு மொபைல் கனெக்ட் பண்ணணும்னு சொல்றீங்களோ அவங்களோட மொபைல் வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுல வண்டி கனெக்ட் பண்ணி கொடுத்தோம்னா என்டையரோட வண்டியோட அக்சசிபிலிட்டி எல்லாமே அந்த மொபைல்ல பாத்துக்கலாம். அதாவது வண்டி எவ்வளவு வேகத்துல போறோம், அது ஜிபிஎஸ் இருக்கான்னு தெரியல, மேபி அது இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஜிபிஎஸ் அந்த இதுல வந்து இன்பில்ட் ஜிபிஎஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி அந்த வண்டி எங்க நிக்குது, என்ன ஹார்ஸ் பிரேக் பண்றாங்க, எந்த இடத்துல பிளாக் பண்றாங்க, அது மாதிரி ஃபியூல் எங்க போடுறாங்க, அது மாதிரி சின்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே கரெக்டா பார்த்து பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில வந்து பேனராமிக் சன்ரூஃப் இருக்கு. தெரியுதுங்களா? லைட்டா வெயில் மட்டும் உள்ள அடிக்குது. நைட்ல சூப்பரா இருக்கும். அது மாதிரி சின்ன பிள்ளைங்கலாம் கரெக்டா இருக்கும் கைஸ். அது மாதிரி சன்ரூஃப்ல ஏறி நிக்கிறதுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய கேப் இல்லை. அது மாதிரி கிளஸ்டருமே உங்களுக்கு வந்து 3-4 கிளஸ்டர் மாத்திக்கிற மாதிரி டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க பாருங்க. வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷனு, நேவிகேஷனு, அதான் நேவிகேஷன்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதுலேயே மேப் வருது, ஸ்பீடாமீட்டர்லேயே மேப் வருது. நீங்கள் லெஃப்ட்டில் திரும்பி அந்த டிஸ்பிளே பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அது மாதிரி டிஸ்பிளே லேஅவுட்டு, செட்டிங்ஸு, வெஹிக்கிள் அலாட்டு, டிரைவர் இன்ஃபர்மேஷனு, ஃபியூவலு, அது மாதிரி ஒரு 5 ஆப்ஷன் 6 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதான் சுற்றி வந்துட்டு இருக்கு. ஆனால் வண்டி சும்மாலாம் இல்லை, சூப்பராக இருக்கு. சீட் பெல்ட் போலன்னு வந்து வார்னிங் அடிக்குது பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, நானே சொல்றேன். என் பக்கத்துல இருக்கேன், சீட் பெல்ட்டே போட மாட்டோம். அந்த நாய்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்குன்னு. போட்டாங்க ஐஸ் ஒரு வழியா சீட் பெல்ட்டை. இப்போ பாருங்க, உங்களுக்கு அந்த இதை வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. இது டிஸ்பிளே லேஅவுட்னு நினைக்கிறேன். ஓகே, நார்மல், அதாவது இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம். இது கொடுத்து பார்ப்போம். மாறுது பாருங்க, டோட்டலா செமையா குட்டி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப. இப்ப அடுத்தது கொடுத்து பார்ப்போம். அதே மாதிரி டிஸ்பிளே லேஅவுட், உள்ள கொடுத்தாச்சு. இப்ப இன்னொன்னு வந்து மினிமல்னு சொல்லி ஒன்று இருக்கு. மினிமல் உள்ள போய் பார்ப்போம், மினிமல் எப்படி இருக்குன்னு. கைஸ் வேற லெவலில் இருக்கு கைஸ், சும்மாலாம் கிடையாது. அதாவது அந்த வண்டியோட எனர்ஜி வந்து இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா? ஆக்சிலேட்டர் விட்டிங்கன்னா இந்த இது வந்து இங்கே வந்துடும். அதில் 10 to 30 கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து மைலேஜ் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து கரெக்டாக வந்து நிறைய பேர் தெரியாது, எதுவுமே ஆப்ஷனே தெரியாது. ஆக்சுவலாக இது வந்து மைலேஜுக்காக பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. வண்டி வந்து நீங்கள் சாஃப்டாக ஓட்டினீங்க அப்படின்னா இந்த 15 இதில் போட்டிருப்பாங்க, 15-13 இருக்கும். அந்த கடைசியாக ப்ளூ பார்த்தீங்களா, அது 30. அந்த 30 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 30 இருக்கிறது வந்து சாரி கைஸ், நான் வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். அந்த 13 இருக்கு பார்த்தீங்களா, அந்த 15 அப்படின்னு இருக்குல்ல, அந்த இதுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஓரளவுக்கு 15 மைலேஜ் தரணும் அர்த்தம். நீங்கள் அழுத்தி ஓட்டினீங்க அப்படின்னா இது 0லேருந்து எந்திரிக்காது. இப்போ நான் லைட்டாக டார்க் பண்ணுறேன், எப்படி எந்திரிக்குன்னு பாருங்களேன். எங்க சுத்தமாக 0ல இருக்குங்களா? லைட்டாக விட்டுட்டேன், இப்போ ஓரளவுக்கு வந்துடும் பாருங்க மேலே. தெரியுதுங்களா? இது மாதிரி நீங்கள் சாஃப்டாக ஓட்டினீங்கன்னா அது மேலே வரும், 30 கிட்ட வரும். ஒரு 20, அதாவது 15க்கு மேலே வச்சு நீங்கள் ஓரளவுக்கு ரேஸ் பண்ணாமல் வண்டி சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிங்கனாவே மைலேஜ் கூட தரும். அது மாதிரி நம்மளுக்கு கிளஸ்டரில் வந்து எத்தனை டிகிரி வெயில் இருக்குது வெளியே, டைமு,
வண்டியோட ப்ரெஷர் மானிட்டர்லாம் இதில் காட்டுது, எல்லாமே காட்டுது. இது வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுவுமே ஒரு சில இடத்துலலாம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் காட்டுறேன். இந்த பாருங்கள் எல்லா டயர்லையும் எவ்வளோ காத்திருக்கு அப்படின்னு காட்டுது. இன்னொரு விஷயம் வந்து நேவிகேஷன் இருக்குது, அதை நான் காட்டினேன். இதுலேயே செட்டிங்ஸ் இருக்குது, அதாவது ஆர்என்னு நமக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் 3 தடவை போடுறது, இந்த சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சவுண்டு இங்கே பாருங்க, டேர்னிங், அந்த வால்யூம் சவுண்ட் கம்மி பண்ணுறது எல்லாமே இருக்குது. அதுக்கு மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு வண்டி வந்து டீசெண்டாகவே இருக்குது கைஸ், ஒர்த்தாகவே இருக்குது. அது கிளாக் டைப்பு இதுலேயே ஃபேக்ட்ரி டிஃபால்ட் வேறு இருக்குது. ரீசெட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே கைஸ், நம்ம நார்மல் மூடே வச்சுருவோம். வண்டி நம்ம கொடுக்குறப்ப எப்படி கொடுத்தாங்களோ அதுலேயே வச்சிடலாம். இதே ஸ்போர்ட்ஸ் மோட் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் மோடில் சூப்பராக இருக்கும். இன்னமும் அந்த அந்த இலுமினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். காட்டுறேன், சாரி, நார்மல் மோட் 3 தான் இருக்குது. நார்மல்லே வச்சாச்சு. நம்ம நார்மலில் வச்சா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஓடிட்டு இருக்கும்போது அந்த கியரும் அந்த ஸ்பீடு மட்டும் மாறல, மித்த எல்லாமே மாறிடுது. ஓகே, வச்சாச்சு நம்ம எல்லாமே. அதாவது வண்டியோட ஃபியூல் இன்ஃபர்மேஷனில் தான் இருந்துச்சு, நம்ம ஃபியூல் இன்ஃபர்மேஷனே வச்சிடலாம். ஓகேங்களா. அது மாதிரி இப்போ வந்து வண்டியோட வீல் பேஸுமே வந்து நல்ல ஹைட் கைஸ். நல்லா இங்கேருந்து பார்க்கறதுக்கே ஓரளவுக்கு ஒரு சும்மா வந்து இந்த எக்ஸ்யூவி கான்செப்டில் கொடுக்குறோம் அப்படிலாம் கிடையாமல் ரிச்சான ஃபீல், ஒரு எக்ஸ்யூவி ஃபீல் ஓட்டுற மாதிரியே ஒரு வண்டி. அதாவது நம்ம ஓட்டுறோம் அப்படின்னாலும் இப்போ ஒரு புதுசாக ஓட்டுறாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கோ பக்காவாக இருக்கும். அது மாதிரி ஸ்டேரிங் அட்ஜஸ்டபுளாக இருக்கட்டும் எல்லாமே. அது மாதிரி கம்பெனிலேயே அவங்க வந்து சீட் போட்டிருக்காங்க. கம்பெனி சீட் வந்து செம்ம ப்ரீமியமாக இருக்குது கைஸ். பேர் சும்மாலாம் கிடையாது. அந்த XUV 3X1 சொல்லிட்டு இந்த பேட்சிங்காக இருக்கட்டும், அந்த மஹிந்திரா லோகோவாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க கைஸ். வண்டி வந்து எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு ரிச்சாகவே இருக்குது. நான் இப்போ வண்டியை வந்து திருப்புறேன், நீங்கள் எப்படி திரும்புதுன்னு மட்டும் பாருங்கள். அதாவது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சாஃப்டாக இருக்குது கைஸ். அதாவது அது புது வண்டி, ஒரு அரௌண்ட் ஒரு 3000 கிலோமீட்டர் ஓடிச்சு. இண்டிகேட்டர் போட்டிருக்கேன், நாய்ஸ் கேட்குதுங்களா? கைஸ் இங்கே ரிவர்ஸ் கியர் போடுறேன், எப்படின்னு பாருங்கள். இழுத்துட்டு ஃபஸ்ட் கியர் போட்டோம் அப்படின்னா ரிவர்ஸு வந்துச்சு பாருங்கள். டிஸ்பிளே எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. ரிவர்ஸ் கியர் போட்டோம்னா டக்குன்னு வந்துருச்சு. அது மாதிரி நமக்கு இந்த இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ரிவர்ஸ் கியர் போட்டால் அரௌண்ட் 360 பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது 360 பார்த்துக்கலாமா? ஓகே, நம்ம இந்த ஆப்ஷன் வச்சு பார்த்துக்கலாம். அது மாதிரி நம்ம இந்த பச்சை லேன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஸ்டேரிங் லெஃப்ட் திருப்பணும் அப்படின்னா லெஃப்ட்டில் எவ்வளோ தூரம் திரும்புன்னு காட்டுது. அது மாதிரி இப்போ ரைட் சைடு திருப்பணும், ரைட் சைடு எவ்வளோ தூரம் திருப்பி காட்டுது, அந்த ப்ளூ கலர் லைன் காட்டுது பார்த்தீங்களா. இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்ஷன். அதாவது வண்டி எந்த இடத்துக்கிட்ட போகுன்றது தெரியாது யாருக்கும், அதெல்லாம் ஒரு நல்ல ஆப்ஷனு. இப்போ நான் திரும்ப நார்மல் கியர் ஃபஸ்ட் கியர் வந்துட்டு நான் திரும்ப வண்டி மூவ் பண்ணுறேன். கைஸ் வண்டி செம்மையாக இருக்குது கைஸ், சும்மா பூ மாதிரி இருக்குது. அது மாதிரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்டேரிங்கோட கம்ஃபர்ட், அதாவது ஸ்டேரிங்கோட மோடு. இது ஆக்சுவலாக இங்கே காட்டுறது பாருங்க, இங்கே காட்டுது. நான் மாற்ற இங்கே மோடு மாறுது பாருங்க, தெரியுதுங்களா. கம்ஃபர்ட் மோட் ஆக்டிவேட்டட், நார்மல் மோட் ஆக்டிவேட்டட், ஸ்போர்ட்ஸ் மோட் ஆக்டிவேட்டட். இப்போ வந்து உண்மையுமே ஸ்டேரிங் செம்ம ஹார்டாக ஆயிடுச்சு. அதாவது வண்டி வந்து நம்ம விட்டு நழுவாது அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்டேரிங் வந்து இப்போ ஓரளவுக்கு ஒரு ஸ்டிஃபாக இருக்குது, ஸ்டிஃப்னஸ் கொடுக்குது. இப்போ வந்து நார்மல் மோடு, இப்போ எஸ் மோடில் இருக்கா. ஓகே, இப்போ கம்ஃபர்ட் மோடில் கொடுத்துருக்கோம். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நல்லா உங்களுக்கு அந்த வண்டி ஓட்டி பார்த்தா டிஃப்ரெண்ட் ஃபீல் தெரியும். அது இப்போ ஓரளவுக்கு நல்லாவே, அந்த மூவ்மெண்ட் வந்து நல்லாவே இருக்குது உங்களுக்கு. அது மாதிரி திரும்ப மாத்துறேன், நார்மல் மோடில் வைப்போம். கம்ஃபர்ட்லேருந்து நார்மல், ஓகே, நார்மல் மோடுக்கு வச்சுட்டோம். இப்போ ரொம்ப ஸ்டிஃபாகவும் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது ஸ்டேரிங் வந்து. அதாவது ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அதாவது வண்டி வந்து எப்படின்னா, இப்போ ஒரு குழந்தைங்க கூட வந்து அந்த கம்ஃபர்ட் மோடில் வச்சா ஒரு குழந்தைங்க கூட உட்காந்து திருப்பலாம். இப்போ நார்மல் மோடில் வச்சுருந்தா ஓரளவுக்கு கையில் ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு ஸ்டேரிங் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இந்த குட்டி குழந்தைங்களெல்லாம் திருப்ப முடியும், அந்த மாதிரி இருக்குது. வண்டி ஓகே தான் கைஸ், வண்டி சூப்பராக இருக்குது. நமக்கு இப்போ ரேஞ்சு காட்டுது, கிடைக்கிற ஃபியூலுக்கு எவ்வளோ வண்டி போகும்னு காட்டுது. இப்போ எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்காங்க, நம்ம எத்தனை கியரில் போயிட்டுருக்கோன்னு காட்டுது. அது மாதிரி வைப்பர்லேயுமே ஏகப்பட்ட ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இந்த பார்த்தீங்களா, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மாதிரி ஹெட்லைட்லேயுமே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிஆர்எல் வந்து ஆஃபும் பண்ணிக்கலாம், ஆனும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வண்டியில் வெளியே அந்த கிரில் லைட் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டிகேட்டர் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப இண்டிகேட்டர் இருந்துச்சு இல்லை, அதில் ஒயிட் லைட் இருக்குது. அந்த ஒயிட் லைட்டு எரிஞ்சிக்கும், ஆஃப் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். வண்டி வந்து சும்மாலாம் கிடையாது, அட்டகாசமாக இருக்குது. ஏசி கூலிங்குமே இருக்குது. அது மாதிரி ஸ்பீக்கருமே, இங்கே ஒரு ஸ்பீக்கரு, இங்கே ஸ்பீக்கரு,
உங்களுக்கு அது மாதிரி அந்த ஓரத்துலையும் ஸ்பீக்கரு, அது மாதிரி ஓஆர்எம் கொடுத்துருக்காங்க. நைட்டில் வந்து கிளார் அடிக்காத அளவுக்கு கண்ணாடி கொடுத்துருக்காங்க. செம்மையாக கைஸ் வண்டி சூப்பராக இருக்குது, சொல்கிறதுக்குலாம் வார்த்தை இல்லை. அதாவது அந்த இது வந்து அரௌண்ட் 13 lakhs வருதுன்னு நினைக்கிறேன் நமக்கு ஆண்ட்ராய்டு. அந்த 13 lakhsக்கு அவன் எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு அந்த பேனட் வியூ தெரியுதுங்களா, வண்டியோட வியூ, ஃப்ரண்ட் வியூ எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த அந்த ஒரு அளவுக்கு கார்னரிங் பண்ணி ஓட்டலாம். நம்ம கட்டடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு கார்னரிங் எடுக்கிறதா இருக்கட்டும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு நல்லா தான் இருக்கும். அது மாதிரி இங்கேயுமே வந்து ஒரு வெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக என்ன வெண்ட்டுன்னு தெரியல. இந்த டோர் திறந்து மூடினா அந்த ப்ரெஷர் போகிறதுக்கான கேப்பா இல்லை சம்திங் ஸ்பீக்கரா என்னன்றது தெரில எனக்கு. அது கரெக்டா? ஆமாம் கைஸ், இங்கே வந்து நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. வண்டியில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, பேசஞ்சர் ஏர் பேக் ஆன் ஆஃப்னு சம்திங் இது இருக்குது. அதாவது என்ன ஆப்ஷன் இது கரெக்டாக தெரில, நான் மேபி இதை இது பண்ணிட்டு போகிறேன். அது மாதிரி டிஃபாகர் இருக்குது. அதாவது இது வந்து ஃப்ரண்ட்டுக்குன்னு நினைக்கிறேன், ஃப்ரண்ட்டுக்கும் இது ஆக்சுவலாக பேக்குக்கு. இங்கே இருக்க தான் ஃப்ரண்ட் டிஃபாகரு, ஓகேங்களா? அது மாதிரி மெமரி, அதாவது சாங்ஸ் என்னென்ன சாங்ஸ்லாம் மெமரியில் வச்சுக்கலாம் அப்படின்றது இருக்குது. இதுலேயே வந்து மோடு, இந்த மோட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வண்டி ஓகே தான் கைஸ். உங்களுக்கு என்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான் கைஸ் வேற லெவலில் திணிச்சு வச்சுருக்காங்க ஆப்ஷனை. அதாவது உங்களுக்கு வந்து வண்டி அது அப்படிதான் இருக்குது. அந்த ஆட்டோ, அது ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருக்குது, மியூசிக் இருக்குது, ஆப்பிளுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க, நேவிகேஷன் இருக்குது. செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான மூவ் எல்லாமே. அந்த ஸ்பீடாக இருக்கட்டும், என்னடா அது அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு ஓகே தான் இருக்குது எல்லாமே, எல்லா ஆப்ஷனுமே. ஏசி வருது தெரியுதுங்களா? இங்கே வந்து நான் வந்து கூட்டுறேன், அங்கே கூடுது பாருங்கள், இங்கே வருது பாருங்கள் தனியாகவே எந்திரிச்சு, தனியாக நோட்டிஃபிகேஷன் மாதிரி காட்டுது பாருங்கள். அது மாதிரி பிரேக்கிங்கும் வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது கைஸ் வண்டியில். அது மாதிரி சீட்டு வந்து சீட்டு வேற லெவலில் இருக்குது, சீட்டு கம்ஃபர்ட்டுங்களா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வண்டிலையும் வந்து சேம் அதே ஆட்டோ ஆஃப் மோட் கொடுத்துருக்காங்க. வண்டி நிப்பாட்டினீங்க அப்படின்னா அந்த ஆஃப் ஆகிறது ஆன் ஆகிறதுக்கு. மேபி சிக்னல் நிற்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு ஆஃப் ஆகிக்கும், கிளச்சு மிதிச்சிங்க அப்படின்னா ஆன் ஆகும். நம்ம ஏதாவது லாங் போகிறோம் அப்படின்னா நம்ம நீட்டாக இந்த பட்டன் வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆஃப் ஆகிடும். இந்த ஆப்ஷன் ஆஃப் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே நின்றோம். இந்த ஆப்ஷனில் வரதே எல்லாம், அந்த ஆப்ஷனில் வர எல்லா ப்ராசஸுமே நின்றோம். அது மாதிரி லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க, அப் டவுன் எல்லாமே. வண்டியில் வந்து நைட் டைமில் வந்து ஒயிட் லைட் தான் கொடுத்துருக்காங்க கைஸ். வண்டி வந்து சூப்பராக இருக்குது. நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பைபாஸ்க்கு போனதுக்கு ஸ்ட்ரெச் அடிச்சு காட்டுறேன், லாங் ஸ்ட்ரெச் அடிச்சு காட்டுறேன், ரேவ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அதாவது ஆர்பிஎம்லாம் சொல்கிறதுக்குலாம் இல்லை கைஸ், செம்மையாக இருக்குது. டார்க் வந்து சரியான டார்க்கு, சூப்பராக ஏறுது. ஆமாம் கைஸ், இந்த வண்டியோட ஸ்பெக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 5 சீட்டு தான். இது இந்த வண்டி வந்து 5 சீட்ரு கைஸ். ஒரு நிமிஷம் இருங்க, லாரி வருது. ஓகே கைஸ், வண்டி போயிடுச்சு. அப்போ உங்களுக்கு இந்த வண்டியோட ஸ்பெக் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், ஓகேங்களா? வண்டியோட ஸ்பெக் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து பெட்ரோல் டர்போ இன்ஜின் தான் இது. அதாவது 1.2 லிட்டர் இது. அது மாதிரி 110 ஹெச்பி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. 5000 RPM வரைக்கும் வண்டியோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். வண்டி ஓரளவுக்கு டீசெண்டாக தான் கைஸ் இருக்குது வண்டி. இது வந்து ஆக்சுவலாக 200 நியூட்டன் மீட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது வண்டி. அது மாதிரி வண்டியோட வித்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 181 mm நினைக்கிறேன். அது மாதிரி வீல் பேஸ் வந்து இதில் ஜாஸ்தி, அதாவது 2600 700 நினைக்கிறேன் இதோட பேஸ், இதோட வீல் பேஸ் கம்ஃபர்ட்னஸ். அதனால தான் வந்து இந்த கம்ஃபர்ட் கொடுத்ததுக்கு. இருங்க கைஸ் ஒரு நிமிஷம். ஓகே, அதனால இந்த கம்ஃபர்ட் இருக்கு. அது மாதிரி பூட் ஸ்பேஸ் வந்து கூட கைஸ் இதுக்கு. இந்த வண்டிக்கு பூட் ஸ்பேஸ் கூட, அதாவது ஒரு 360 to 370 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பூட் ஸ்பேஸ். ஃபியூல் டேங்க்கும் வந்து இதுக்கு வந்து 42 கிட்ட இருக்கு. அங்கே பாருங்க கைஸ், நமக்குன்னே வராங்க கைஸ். இது வந்து ஃபைன். இது ஒரு பைபாஸ் கிடையாது, இது ஆக்சுவலாக ஒரு வில்லேஜ் ரோடு தான். அதனால தான் இந்த மாதிரிலாம் நோ ப்ராப்ளம். வில்லேஜில் வந்து இதெல்லாம் ஒரு சகஜமான விஷயம் தான். நமக்கு வந்து இந்த வண்டியில் வந்து ஃபியூல் கெப்பாசிட்டி கேட்டிங்கன்னா ஒரு 42 to 43 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் அப்படியே வந்தால் என்ன தான் பண்ணுறேன், நம்ம என்னைக்காவது ஏதாவது நல்லதாக பண்ணுவோம் அப்படின்னு நினச்சா தான் கைஸ் இது மாதிரி சம்பவம் பண்ணுறாங்க. சரி ஓகே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த வண்டியோட ஸ்பெக் ஓரளவுக்கு சொல்லிட்டேன் கைஸ், ஓகேவான்னு எனக்கு தெரியல. இது 5 சீட்டிங் கார் தான் இது ஆக்சுவலாக. வண்டி எப்படி சொல்கிறது, ஓகே தான் கைஸ். வண்டி வந்து ஒரு 13 lakhsக்கு ஒரு ஒர்த்தான விஷயம்தான். அது மாதிரி அங்கே இது கொடுத்துருக்காங்க,
பூட்ஸ் இது ஃப்ரண்ட்ல வந்து க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே திறந்தா அதுலேயுமே அந்த வெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். க்ளோஸ் பண்ணோம்னா ஏசி வரும்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஹோல்டர் எல்லாமே இந்த கேப்ல கொடுத்துருக்கலாம். அந்த ஃபைல் வைக்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பாக்ஸே வந்து நம்ம ஓரளவுக்கு ஸ்பேசியஸாக வேஸ்ட் பண்ணாமல் அப்படி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா டீசெண்டாகவே இருக்குது. அதுமாதிரி உள்ள ஜூஸ் எல்லாம் போட்டோம்னா ஓரளவுக்கு கூலிங்காக தான் இருக்கும். அந்தளவுக்கு அந்த க்ளவ் பாக்ஸில் வந்து அந்த சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வண்டி வேற அளவுக்கு காய் சும்மாலாம் கிடையாது சில விஷயம். அது மாதிரி இதுலேயும் வந்து ரியர் ஏசி வச்சுருக்காங்க. ரியர் ஏசி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்கும். ரியர் ஏசியும் சூப்பராக இருக்கும். சார்ஜிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும். அது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஐஃபோனு, சாம்சங், இப்போ வர சாம்சங் மொபைலு 22 அல்ட்ரா, இப்போ வர ஐஃபோன்ஸ் எல்லாமே இதில் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுலேயே அதுக்கான கெப்பாசிட்டி போட்டிருக்காங்க பாருங்கள். காயின் இதெல்லாம் போடக்கூடாது, ஸ்மார்ட் கீனோ அது மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது காயின் ஸ்மார்ட் கீலாம் வைக்காதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இண்டிகேஷன் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த வண்டி வந்து புஷ் ஸ்டார்ட் பட்டன் தான். உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுற பட்டன் இங்கே இருக்குது. வண்டியோட கீ வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்ட் வந்து கீ போட்டிருக்காரு. இந்த ரிமோட்டோட கவர்லாம் போட்டிருக்காரு. வண்டியோட கீ வந்து உள்ளே தான் இருக்கும். சேம் இதே டிசைன் தான், ஒன்றும் டிசைன்லாம் இருக்காது பெருசாக. இங்கே மஹிந்திரா லோகோ போட்டிருப்பாங்க. இங்கே முன்னாடி பட்டன் இருக்கும், அவ்வளோதான். வண்டி வந்து லாக்கு அன்லாக்கு அது மாதிரி டிக்கிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வெயிட்டாக தான், சாவி வெயிட்டாக தான் இருக்குது. கவர் போட்டிருக்கோம்னா வெயிட்டாக இருக்கான்னு தெரில. பட் வண்டி ஓரளவுக்கு ஓகேவா இருக்குங்க. சாவி அந்த இதுவும் ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மாதிரி க்ளவ் பாக்ஸ் இந்த அதாவது ஹேண்ட் ரெஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரெஸ்ட் ஓரளவுக்கு தை சப்போர்ட்டோட நல்லா இருக்கு. தை சப்போர்ட் இந்த பிஸ்டோட சப்போர்ட்டும் நல்லா இருக்கு. அது மாதிரி திறந்தோம்னா உள்ள வந்து ஓரளவுக்கு சார்ஜரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், வீட்டு பொருள் இது மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். சாவி எல்லாமே நம்மளோட ஃப்ரெண்டு வந்து அதில் லைசன்ஸ்லாம் வச்சுருக்காரு பத்திரமா. ஓகே கைஸ், நான் இப்போ வந்து பைபாஸ்க்கு போய்ட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெச் அடிச்சு காட்டுறேன். அது இல்லாமல் இந்த கார் வந்து 6 ஏர் பேக்ஸ் உங்களுக்கு. அதாவது இங்கே ஒரு ஏர் பேக், அங்கே ஒரு ஏர் பேக், ஃப்ரண்ட் 2, பேக் 2, இது மாதிரி இதில் வந்து 6 ஏர் பேக் கிட்ட கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட் எப்போயுமே கைஸ் நல்லா கவனமாக கேளுங்க. சீட் பெல்ட் போகிறோம் வண்டி எடுக்காதீங்க கைஸ். சீட் பெல்ட் போட்டால் மட்டும் தான் நமக்கு சேஃப்டியாக போவோமே. அதாவது இப்போ வந்து என்னடா சீட் பெல்ட்லாம் போட்டு ஓட்டுறாங்கலாம் சில பேர் நினைக்கிறாங்க. இதர் நம்ம வந்து இப்போது நார்மலாக இங்கிட்டு நம்ம ஒரு அதாவது சவுத் சைடில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே நம்ம ஓரளவுக்கு அதான் நான் திருச்சி பாயிண்ட் பண்ணி சொல்கிறேன். சவுத் சைடுனா ஓரளவுக்கு லிபரலாக தான் விடுவாங்க. இப்போ சென்னையெல்லாம் போனோம்னா சீட் பெல்ட் போடாமல் தான் டக்குன்னு ஃபைன் ஆட்டோமேட்டிக்காக கேமராவில் ஃபைன் விழுவுது. நிறைய பேர் அதில் வந்து மாட்டுறீங்க. ஃபைன் விழுவுறது கூட தெரியவும் மாட்டேங்குது சில பேருக்கு. அது ஃபைன் அதோட மெசேஜ் வந்து வருது, சில பேருக்கு வருது, சில பேருக்கு வர மாட்டேங்குது. என்னைக்காவது நாள் வண்டி விற்க போகிறப்போ சம்திங் ஆர்சி புக் ரெனியூல் பண்ண போகிறப்போ தான் இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஃபைன் இருக்குது வண்டியில் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு இஷ்யூ தெரியுது. அதனால் நீங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணி பாருங்கள். வண்டியோட ஃபைன் எப்படி இருக்குது, வண்டியோட புக்கு எப்படி இருக்குது, இன்சூரன்ஸ் முடிஞ்சிச்சா, கரண்ட்டில் இருக்கா, ஏர் பொல்யூஷன். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ஏர் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து எல்லா இடத்துலையுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். ஈவன் இப்போ கொடைக்கானலாம் போனீங்கன்னா ஏர் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லாமல் நம்ம வண்டி மேலே விட மாட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்காங்க. அதாவது ரொம்ப அவங்க இப்போவே வந்து அவங்க வந்து இ பாஸ் போட்டு தான் போகணுன்ற ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கேரளா லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னா கேரளாலாம் வந்து நீங்கள் வந்து ஏர் பொல்யூஷன் இல்லாமல் வண்டி ஓட்டவே முடியாது கைஸ். நீங்கள் அது இல்லாமல் ஏர் பொல்யூஷன்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. 6 months தான் வந்து ஒரு வண்டிக்கு ஏர் பொல்யூஷனு கம்பெனிலேயே வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதில் ஏர் பொல்யூஷன் வராது. பட் இதுலேயே இந்த வண்டியில் வந்து ஒரு ஸ்டிக்கர் வரும். அதாவது நான் ஏர் பொல்யூஷன் வெஹிக்கிள்னு ஒரு ஸ்டிக்கர் வரும். இந்த வண்டியில் அதை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கொடுத்தாங்களா இல்லை பிச்சுட்டாங்களான்னு தெரில. அது மாதிரி கம்பெனியில் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. மஹிந்திராவில் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரில. ஹுண்டைஸ்லாம் கொடுக்குறாங்க ஓரளவுக்கு. அதில் நான் பொல்யூஷன் வெஹிக்கிள்னு வருது. ஓரளவுக்கு டீசெண்டாக தான் கொடுக்குறாங்க எல்லாத்துலேயுமே. ஓகே கைஸ், நான் இப்போ உங்களுக்கு பைபாஸ் போயிட்டு உங்களுக்கு ஸ்டிச் அடிச்சு காட்டுறேன். ஓகே கைஸ், நான் இப்போ வந்து உங்களுக்கு வண்டி வந்து எவ்வளோ வேவ் ஆகுது, ஓரளவுக்கு எவ்வளோ கேப்பில் ஸ்பீட் போகுது அப்படின்றத காட்டுறேன். நீங்கள் க்ளஸ்ட்டும் நல்லா பாருங்கள். ஓகேங்களா, நம்ம பைபாஸ் திரும்பிட்டோம். ஓகே, நான் இப்போ இது பண்ணுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்லேயே வந்து 30 கிட்ட போயிடுது. செகண்ட் வந்து ஓரளவுக்கு புல்லு போயிடுச்சு பாருங்கள். ஓரளவுக்கு நல்லாவே டார்க் ஏறுது கைஸ். ரொம்ப கஷ்டப்படுதாண்டா. ஓகே, 50 கிட்ட போயிடுச்சு செகண்டுக்கு. இப்போ தேர்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிட்ட போயிடுச்சு. தேர்டுக்கு 80 ஏறிடும்னு நினைக்கிறேன். ஏறிச்சு. அவன் ஃபோர்த்து இப்போ டாப் மாற்றிட்டோம். டாப் கிடையாது, டாப் 6 ஸ்பீடு. ஓரளவுக்கு வண்டி ஸ்பீடு நல்லா இருக்குது கைஸ். 4th கியர்லேயே ஓரளவுக்கு. அதாவது இப்போ நம்ம வீடியோ ஆரம்பிச்சு ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும், 100 தொட்டுருச்சு. இப்போ 5th கியர் போடுறோம். 5th போட்டோம்னா வண்டி 5th வந்து அப்படியே பூ மாதிரி இதில் 5th கியர் 100 போகுது அப்படின்னா 102 தான். வண்டி என்ன ஸ்பீடு போகிறதே தெரில கைஸ். இப்போ நம்ம வந்து 6th கியர்லாம் இருக்குது. 6th கியர்லாம் போட்டோம் அப்படின்னா வண்டி இன்னும் இந்த 6th கியர் மாற்றிட்டேன். வண்டி ஓரளவுக்கு அந்த சாஃப்ட்னஸ்
பிரேக் அடிக்கிறேன் சட்டனா. ஓகே தான் கைஸ், இது ஒரு 5 செகண்ட்ஸ் நம்ம பிரேக் அடிச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக அசாலேட் எரியுது பாருங்க. நான் போடவே இல்லை அதை. நம்ம ஏதோ எமர்ஜென்சி டைம்ல இருக்கும் அப்படின்னு அதுவாகவே சென்ஸ் பண்ணி அடிக்குது. செம்ம டெக்னாலஜி கைஸ் அதெல்லாம். ஓகே கைஸ், நான் வண்டியை வந்து இப்போ உங்களுக்கு வந்து சுற்றி காட்டுறேன். வண்டி நிப்பாட்டிட்டு உள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன ஏது இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். நமக்கு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. திரும்பவும் நான் சொல்றேன், நான் போடுற எஃபெக்ட் உங்களுக்கு வந்து சேரணும்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கைஸ், வண்டியோட அவுட்லுக் பாருங்க, வண்டி எப்படி இருக்குன்னு. அதாவது TN55, இது புதுக்கோட்டை தான் நம்ம இருக்கோம். இதுக்கு புதுக்கோட்டை மாவட்டம். ஓகே கைஸ், நம்ம ஹெட்லைட் பாருங்களேன், ப்ரொஜெக்ட் லேம்ப் தான். இந்த குரோம் ஃபினிஷ்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதுமாதிரி வண்டியோட மஹிந்திரா லோகோன்றதும் அந்த பட்டர்ஃப்ளை லோகோ மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு லோகோவோட இந்த லோகோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி டெக்கியாக இருக்குது. அதே சேம் இங்கிட்டும் அது மாதிரி டாட்டாக கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி வண்டியோட சைடு லுக்கு எல்லாமே அதான் பண்ணலாம். வண்டி லாக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோ ஃபோல்டு மிரர் தான், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்ட் ஆகும். நான் உங்களுக்கு லாக் பண்ணி காட்டுறேன், வண்டியை ஃபோல்ட் ஆகும் பாருங்கள். லாக் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணால் ஃபோல்டு திரும்ப அன்லாக் இது ஆகாது, ஃபோல்டு திரும்ப ஆகாது. திரும்ப வண்டி ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் ஆகும். அது மாதிரி வண்டியோட வீல் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இந்த வீலோட சைஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இருக்குது பாருங்கள், 205 6R16. அதாவது 6ன்றது ரிம் சைஸு, 205ன்றது டயரோட ரெட் சைஸு. ஓகேங்களா, நமக்கு அது மாதிரி இந்த இது வந்து 95H. அதாவது இந்த கெப்பாசிட்டி வச்சோம்னா டயர் அளவுக்கு 150 கிட்ட போகலான்னு நினைக்கிறேன். சேம் அதே வீல் தான் எல்லாத்தையுமே போட்டிருக்கோம். இது எல்லாமே வந்து நமக்கு வந்து அலாய் வீல் தான். ஓகே கைஸ், வண்டியோட பின்னாடி பார்க்கலாம். ஓகே கைஸ், வண்டியோட பேக் சைடு பாருங்கள், லென்த்தாக ஒரு ரெட் லைட்டு சூப்பராக இருக்கும். அது இன்னும் நாய்ஸ்லாம் கேட்கும், அதான் கண்டுக்கக்கூடாதுங்க. ஓகே கைஸ், வண்டியோட பேக் லுக்கு தான். அதில் வந்து XUV 3X1 சொல்லிட்டு பேட்சிங் வேறு சூப்பராக இருக்குது. மஹிந்திராவோட கஸ்டமர் கேர் நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. தெரில இவங்க வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட் பண்ணுறாங்களா என்னன்றது தெரில. மேபி நான் சான்ஸ் கிடச்சா இந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி அதுவும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். அது மாதிரி வண்டியோட இந்த சைடு லுக் இப்படி தான். வண்டிக்கு மேலே வந்து ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க, அதாவது இன்பில்ட் ஸ்பாயில் மாதிரி வருது, அது ஒன்று. அப்புறம் இந்த ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. இது வந்து வண்டி ஓரளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அது ஆக்சுவலாக ஏரோடைனமிக்காக கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்குது, டீசெண்டாகவே இருக்குது அது மாதிரி. ஓகே கைஸ், நான் இப்போ வண்டி உள்ளே காட்டுற சொல்கிறேன், நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கைஸ், நம்ம உள்ளே வந்துட்டோம் பாருங்கள். ஸ்டேரிங் ரொம்ப சின்னதாக இருக்குது. இது ஃபுல்லாகவே கிளாஸி தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே. இது வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபினிஷ் எல்லாமே ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியாச்சு. இங்கே வாட்டர் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பென்ட்ரைவ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இது கிடையாது, இந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஆட்டோமேட் சார்ஜ் ஏறுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே பின் பண்ணி சார்ஜ் போடுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை, காரில் கொடுக்கல. இந்த இடத்துல வந்து பாருங்கள், விண்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் தான் எல்லாமே. இது வந்து மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட். இது எல்லாமே கிளாஸியான லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் வந்துடுது. இதில் வந்து ஒய்டாக இருக்க ஹேண்டில் நல்லா இருக்குது பார்க்க. வாங்க, நான் வந்து வெளில போயிட்டு நான் உங்களுக்கு வந்து சீட்டு இவ்வளோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் காட்டுது பாருங்கள். டோர் ஓப்பன், கார் ஆஃபில் தான் இருக்குது, பட் இருந்தாலும் அதில் நோட்டிஃபிகேஷன் நமக்கு காட்டுது. பாருங்கள், சீட்டு பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மகேந்திரா XUV 3XO அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இது வந்து சீட்டை வந்து ஹைட் பண்ணுறதுக்கு, கீழே இறக்கிறதுக்கு. இது வந்து சீட்டை வந்து பேக் சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. டோர் வந்து நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகுது. லெக் ஸ்பேஸும் நல்லாவே இருக்குது. இப்போ அந்த சீட்டோட குவாலிட்டிலாம் பாருங்கள், செம்ம ப்ரீமியமாக இருக்குது. எல்லாமே வந்து ஷோரூமில் கொடுத்தது தான், நம்ம எக்ஸ்ட்ரா பெட்டிங் எதுவுமே அவங்க கொடுக்கல, எல்லாமே ஷோரூமில் கொடுத்து போட்டது தான். லெக் ஸ்பேஸ் பாருங்கள், லெக் ஸ்பேஸ் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து இந்த சீட்டு வந்து நார்மல், இதான் நார்மலாக இருக்கிறது.
இது நான் கொஞ்சம் பின்னாடி தள்ளியிருக்கேன். இது நார்மல் சைஸ். இதுதான் நார்மல் லெக் ஸ்பேஸ் நல்லாவே தாராளமாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஃபோன் வைக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சார்ஜ் பின்ன அடாப்டர் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். இங்கே ஏசி வெண்ட் வருது, 2 ஏசி வெண்ட் வருது. இது சுற்றி அவுட்டரில் வந்து சில்வர் குரோமில் வந்து அந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த காரை பற்றி எல்லாமே உங்களுக்கு நான் கவர் பண்ணியாச்சு கைஸ். இதில் வந்து நார்மல் தான். இது சென்ட்ரல் லைட் கொடுத்துருக்காங்க, அங்கே லைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல இங்கே வந்து பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பேனட் ஃப்ரண்ட்ல இருக்க பேனட் ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். பூட் ஸ்பேஸ்க்கு இந்த இடத்துல ஒரு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். தாராளமான பூட் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. சின்னது கிடையாது, ரொம்ப பெருசு தான். இங்கே பாருங்கள், இது கீழே வந்து ஸ்டெப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜாக்கி எல்லாமே இந்த அசம்பிள் புது கார் அப்படியே இருக்குது, ஃபிக்ஸ்டாக இருக்குது. கைஸ், அதாவது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இது வந்து டாப் எண்ட் மாடலில் வரும். நமக்கு ஒரு இந்த மாடலில் வந்து மிட் மாடலே கொடுத்துருவாங்க. இந்த பட்டன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்மார்ட் பட்டன் தான் சொல்லுவாங்க. அதாவது உங்களோட சாவி, வண்டியோட சாவி இப்போ நான் லாக் பண்ணிக்கிறேன் காரை ரிமோட்டில், ஓகேங்களா? லாக் ஆகிடுச்சு. வண்டியோட சாவி இருக்குது கையில், இப்போ லாக் ஆகலை. இப்போ நம்ம இந்த பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகும் வண்டி. நான் சாவி போடலை, ஓகேங்களா? சாவி போடாமல் அன்லாக் பண்ணுறேன். பாருங்கள், லைட் இது பாருங்கள், திறக்கலாம். பேக்கெட்டில் சாவி இருந்தாவே போதும். திரும்ப இது பண்ணிவிட்டு திரும்ப லாக் பண்ணணும் அவசியம் கிடையாது. திரும்ப அமுக்குனீங்கன்னா திரும்ப லாக் ஆகும். நீங்கள் திரும்ப வந்து திறந்தீங்கன்னா வண்டி ஓப்பன் ஆகாது. ஓகே, ஓப்பன் ஆகலை. This video is sponsored by Biomart.